ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த மாதிரி இடத்துல வந்து பேசும்போது பொதுவாக நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். பார்க்கறதுக்கு பின்னால் செடி கொடியெல்லாம் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் நம்ம ரெக்கார்டு பண்ணுறதுக்கும் இதில் ரெக்கார்டு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கும். நம்ம வந்து பக்கத்தில் வந்து கவனிச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு இதில் வந்து பார்க்க போகிறேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போனால் என்னென்ன பேசலாம், என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து சொல்கிறேன். ஏற்கனவே வந்து இது சொல்லணும்னு நான் நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னு, வீட்டுக்கு போனால் நம்ம வீட்டு பெருமையை வந்து அங்கே வந்து பேசக்கூடாது. நேற்று வந்து வந்தவங்க சொன்னால், எங்கள் வீடு 80 லட்சம் வரும், ஒரு கோடி வீடு, உங்கள் வீடு சின்னது, எங்கள் வீடு பெருசு, எங்கள் வீடு சின்னது, உங்கள் வீட்டில் அது இல்லை இது இல்லை. நான் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஐயோ எங்கள் வீட்டில் வேர்த்து கொட்டுது, எப்படி தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்களோ. நாங்கள்லாம் 24 ஏசி போட்டு காலையில் ராத்திரி எந்நேரமும் ஏசி போட்டு தான் இருப்போம். அதான் நான் ஒரே வார்த்தையில் தான் சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்தளவு நாங்கள் வசதி கிடையாது. கரண்டு பில்லு ராத்திரி ஃபுல்லாக போட்டாலே, ராத்திரி 1 மணி நேரம் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ராத்திரி ஃபுல்லாக போட்டாலே 2000 பில் வரும். 4 ரூபா போட்டால் 5000 10,000 பில் கட்டுற அளவுக்கு நாங்கள் வந்து பணக்காரங்க கிடையாது அப்படின்னு. இது வந்து ஒரு பெருமை இது வீட்டுக்குள்ளே வந்த உடனே பெருசாக வந்து எனக்கு வேர்த்து கொட்டுது, நான் ஏசி இல்லாமல் இருந்தது கிடையாது, அப்படி இப்படி இதெல்லாம் வந்து ஒரு பெருமை. மயில் கத்துது பாருங்கள், மயில் கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவங்க வீட்டில் ஏசி இருக்கா, அவங்க பணக்காரங்க, அவங்க வீடு பெருசாக. அப்போ அந்த இடத்துல வந்து எங்கள் வீட்டை வந்து எவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சீன இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து வாங்கன்னு சொல்லி, உறவுக்காரங்க இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, வாங்கன்னு சொல்லி யாருமே வந்து கூப்பிட மாட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஏண்டா வந்தேன்னு சொல்லி தான் விருப்பாங்க. அந்தளவு தான் பேச்சு இருக்கும். ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு பேச்சு பேசினா தான் வந்து நம்ம வீட்டு பெருமையை வந்து பேசக்கூடாது. என்றைக்குமே அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் அது இருக்குது, அதே மாதிரி நானும் இதுக்கு முன்னாடி இருந்து போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, எங்கள் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது. உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா? அப்போ எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் சாமானே இல்லையே சொல்லி வாங்க. அந்தளவு வசதி இல்லைன்னா ஏன் வசதி இல்லை, அப்போ வாங்க சொல்லுங்கள். வசதி இருந்தால் தானே வாங்க முடியும். இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு வசதி இருக்கணுமே. அப்படி இப்படின்ட்டுலாம் இப்படி இந்த மட்டமாக பேசுகிறவங்க வீட்டுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆசையே இருக்காது. நமக்கே எரிச்சலாக இருக்கும், என்ன இப்படி பேசுகிறாங்கட்டு. அது யாராக இருந்தாலும் சரி, பெருமையை வந்து பீத்தது. நம்ம வீட்டு வந்து நம்ம குடிசுறோம்னா அதை நம்ம நிறுத்திக்கணும். அது வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து ஒரு நாளும் பேசக்கூடாது. இப்போ நம்ம வீட்டு பெருமையாக ஒரு நாள் நம்ம இன்னொரு இடத்துல போய் பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், அப்படி சொல்லலாமா? எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ அவங்க மனசு புண்படும். ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா அப்போ இனிமேல் வான்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிடாது, ஏன்டா வந்தா அப்படின்னு தான் அது வந்துட்டாளா போச்சு அப்படிம்பாங்க, யாராக இருந்தாலும் சரி. அதனால் ஒரு வீட்டுக்கு போனோமா, நான் வந்தோமான்னு இருக்கணும். அடுத்தவங்க வந்து பெருமையை வந்து ஒரு நாளும் பேசவே வந்து கூடாது. அப்படி இருந்தாலும் சரி, மட்டமாக வந்து பேசக்கூடாது. மட்டமாக வந்து பேசவே கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எங்கள் வீடு பணக்காரங்க, அவங்க பணக்காரங்களாம் ஏசி போட்டுப்பாங்களாம், கோடி நிறைய வீடு இருக்கா, இருந்துட்டு போ. எனக்கு என்ன, எனக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்கு, எனக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். வரவங்க போகிறவங்க வந்து உங்களுக்கு பிடிக்கணும் இருக்க, நான் அந்த வீடு வாங்குறேன். இதுக்கு அடுத்து அதான் நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதோட நிறுத்தி போச்சு. அப்புறம் எனக்கு இந்த வீடு பிடிக்கல. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீடு விற்றுருங்க, வேறு இடம் போயிருங்க, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, வேறு இடம் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த வீடு வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலைன்னா வராதிங்க, அவ்வளோதான். மூஞ்சி வச்சாப்புல சொல்லுவேன். நான் பேச தப்பு இருக்கா? நீங்களே பாருங்கள். நம்ம அவங்களுக்காக விடுவோம். நம்ம வீடு வாங்குறது வந்து நம்மளுடைய சௌகரியத்தை தான் வாங்குகிறோம். நமக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம வாங்குகிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து வீடு வாங்குறது இல்லை. இப்படி தான் வந்து பேசுவாங்க சிலவங்க. அது எனக்கு பிடிக்கல, விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பேசுவாங்க. இல்லை வேறு வீட்டுக்கு போங்க அப்படின்னு. பறவை வந்து கத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நிறைய மரங்கள் இருக்குது, அதனால் ஒரு பறவை வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது பேச முடியல, எல்லோரும் கவனிக்கிறாங்க, இப்படி பார்த்துட்டே போகிறாங்க ரோட்டில் வந்து. அதனால தான் நான் ஒரு இடத்துல உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுவது தப்பாக இருக்காதையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பின்னால் இருக்க வயக்காட்டில் ஃபுல்லாக மக்காச்சோளம், அதை வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் வரும். கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலையிலே இந்த தட்டை அடித்து டப்பு 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 டப்புன்னு அடிப்பாங்க. அந்த சத்தத்துக்கு பறவைலாம் போகும், அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு வீட்டுக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச வர வந்து புகழ்ச்சியாக அவங்க பேசாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள இகழ்ச்சியாக வந்து என்றைக்குமே பேசாதீங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம புகழ்ச்சியாக பேச வேண்டாம், அதே மாதிரி இகழ்ச்சியாக பேச வேண்டாம். போனோமா வேலையை பார்த்துட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் சோஃபா இருக்குது, எங்கள் வீட்டில் அது இருக்குது,
உங்கள் வீட்டில் அது இல்லை, உங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் வர விரும்பவே மாட்டாங்க. என்றைக்குமே வந்து உங்களை கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்டா இவெல்லாம் வந்தா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் அப்படிலாம் நடந்துக்காதீங்க. ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சரி, போனோமா வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். உங்களை எக்காரணம் கொண்டு கூப்பிடவும் மாட்டாங்க. ஐயோ அது தயவுசெய்து கூட்டுறாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தைகள் வந்து படிப்பை கேட்க வேண்டியது. அப்புறம் இந்த படிப்பா, இதெல்லாம் ஈஸியான படிப்பு, இதே பக்கத்து வீட்டில் கூட படிக்கிறா, எதிர்த்து வீட்டில் கூட படிக்கிறா, இதெல்லாம் ஈஸி. அப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் படிக்கிறது வந்து ரொம்ப உயராக வந்து பேசுகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு படிப்பு வந்து பெருசு. அதுக்காக அந்த படிப்பு மட்டமானது, இந்த படிப்பு மட்டமானது, எல்லா படிப்புமே வந்து பார்த்திங்கன்னா உயர்வானது தான். என்றைக்குமே அடுத்தவங்க படிப்பை வந்து அது பேசவே கூடாது. அடுத்தவங்க படிப்பை வந்து பேச வேண்டியது, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இப்படிலாம் ஒரு நாளும் வந்து பேசாதீங்க. சேனல் பிடிச்சா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள்.